ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகாத். குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கனிவான பேச்சுக்கள் கொண்ட அன்பிற்கினிய ரிஷபராசி அன்பர்களுக்கான இந்த 2026ஆம் ஆண்டின் கிரக பெயர்ச்சிகளும் மற்றும் இந்த ஆண்டின் பெயர்ச்சி பலன்களையும் பார்க்கலாம். இதுவரை மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மனதில் பலவிதமான சிந்தனைகளும் தோற்ற பொலிவில் மாற்றமும் உண்டாகும். வாக்குறுதிகளை கொடுக்கும்போது சிந்தித்து செயல்பட்டு கொடுப்பது நல்லது. மனதில் எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் மேம்படும். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி முன்னேற்றமான சூழல்களும் அனுகூலமான வாழ்க்கைகளும் உருவாகும். திடீர் விருந்தினர்கள் வருகையால் வீடு களைகட்டும். பயனற்ற பேச்சுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பில் ஈடுபடுவீர்கள். புதிய முயற்சிகளின் மூலம் முன்னேற்றமான சூழல்கள் உண்டாகும். உறவினர்களின் வழியில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சாதகமான சூழல்கள் உண்டாகும். வாகன பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். ஆன்மீக விஷயத்தில் ஈடுபட்டு மன அமைதி பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் நன்மையான பலன்கள் உண்டாகும். இதுவரை புதிய தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டிலே உத்தியோக வாய்ப்புகள் சாதகமாக அமையும். போட்டித் தேர்வுகளில் சற்று வேகத்துடன் செயல்படுவது நல்லது. உயர் அதிகாரிகளின் மூலம் ஆதரவான சூழல் உண்டாகும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். தடைபட்டு இருந்த கடனுதவிகள் கிடைக்கும். சக ஊழியர்களிடம் பணி நிமித்தமாக விஷயங்கள் மற்றும் செயல்பாடுகளை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. வியாபாரிகளுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுய தொழில் செய்வோருக்கு எடுக்கும் முயற்சிகள் கை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது. வர்த்தக பணிகளில் புதிய முதலீடுகள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. பிற மொழி மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தொழிலில் சில நேரங்களில் தேக்க நிலை காணப்படும். மற்றும் பெண்களுக்கு திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். தந்தை வழி உறவினர்களிடம் பொறுமையாக கடைபிடிக்கவும். குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனமுடன் இருப்பது நல்லது. புதுவிதமான தொழில்நுட்ப உதவிகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஆரோக்கிய செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். சொத்து பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விவகாரங்களுக்கு உங்களுக்கு சாதகமான சூழல்கள் உருவாக்கி தரும். உத்தியோகஸ்தருக்கு செல்லும் பெண்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். தொண்டர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வரவுகள் குறித்த சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்கள் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. மற்றும் ஆன்மீக நண்பர்களின் ஆலோசனைகள் ஆதரவாக உங்களுக்கு இருக்கும். வெளியூர் பயணங்களால் உடல் சோர்வும் அசதியும் ஏற்பட்டு பிறகு மறையும். மாணவர்கள் மத்தியில் கல்வியில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்ப சார்ந்த கருவிகள் மற்றும் அதன் பயன்பாடுகளில் கவனம் வேண்டும். உணவு சார்ந்த செயல்களில் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. நண்பர்களிடம் சூழ்நிலை அறிந்து பேசுவது நல்லதாகவே இருக்கும். இந்த ஆண்டின் நன்மை பலன்கள். இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு வரவுகள் குறித்த சிந்தனைகள் மேம்படும். புதிய முயற்சிகளில் இருந்த தடைகள் மறையும். கவனமாக இருக்கக்கூடிய தருணம். இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. வாகன பழுதுகளை காலம் அறிந்து பழுதுகளை சரி செய்வீர்கள். மற்றும் வழிபாடுகள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து மனதில் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். தொழில் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.